ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் மாணிக் விஷன் டிவி. மாணிக் விஷன் டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6/3/2024 கேரளா லாட்ரி 4 டிஜிட் கெஸ்ஸிங் நம்பர்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50-50 லாட்ரியில் FF 87வது குழுக்கள். நம்ம இந்த வீடியோக்குள்ளே ஃபுல்லாக போகிறதுக்கு முன்னாடி நம்ம நேற்று 5/3/2024 என்ன ரிசல்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். 97-85 சும்மா அருமையான நம்பர் அடிச்சிருக்காங்க. எல்லாமே சூப்பர் தான். இருந்தாலும் நமக்கு வந்துட்டு என்ன கெஸ் கொடுத்துருப்போம்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ராஜ் கமெண்ட் கொடுத்துருந்தார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 7 இன்க்ளூட் பண்ணி நம்பர் போட்டிருந்தார். நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாகவே பாஸ் ஆகிருக்கு. தேங்க்ஸ் ராஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவகுமார் சிவா என்றைக்குமே நண்பர் சூப்பர் தான். இருந்தாலுமே ஆல்போர்ட் டெய்லியுமே அவர் கொடுக்குற நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர் 2 நம்பர் பாஸ் ஆகிட்டே இருக்குது. உண்மையாலுமே சான்ஸ்லெஸ் பாஸ் தான். உண்மையாலுமே ஆல்போர்டில் வந்து 5 பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார். சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ரவிச்சந்திரன் ரவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்றே கொடுத்துருந்தார். ஆல்போர்ட் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 9க்கு வந்துட்டு ஆல் சான்ஸ் இருக்குன்னு சொல்லி ரவிச்சந்திரன் ரவி கொடுத்துருந்தார். 9-3 இதுக்கெலாம் கொடுத்துருந்தார். அதில் 9 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆகிருக்கு. ரவிச்சந்திரன் மேலே சூப்பர். நீங்கள் நல்லா கெஸ் பண்ணுங்கள். இன்னும் மேலும் கெஸ் பண்ணி போடுங்க. உண்மையாலுமே சூப்பர். உங்கள் கெஸ் நல்லா பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட அவங்க 3 பேர் கொடுக்குற கெஸ் எப்போதுமே பாஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்துட்டு இப்போ கண்ணசிவ சங்கர் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஹாய்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டிருக்கார். நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அதை ரிவ்யூ பண்ணாதனால அந்த கமெண்ட் எல்லா பேர்த்து பேரையும் எழுத முடியாது. ஸோ கமெண்ட்ஸ் மட்டும் எப்படி வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு வீடியோ பார்ப்போம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட், தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். நல்லாவே சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ரொம்பவே நன்றி கலந்து வணக்கம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன கால்குலேஷன் கொடுத்துருக்கோங்கிறது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம வீடியோவை வந்துட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற ஒரு ஷேரும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப வேல்யூபுளாக இருந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற ஒரு ஷேர்லேருந்து நமக்கு ஒரு கமெண்ட் வர ஆரம்பிக்கும். கமெண்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக வருவும் செய்வாங்க. ரெண்டாவது நமக்கு நல்ல 100% பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் கொடுக்கவும் செய்யலாம். ஸோ அப்படிங்கிறனால வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் கொடுக்க மறக்க வேண்டாம், ஷேர் கொடுக்க மறக்க வேண்டாம், கமெண்ட் கொடுக்க மறக்க வேண்டாம். அதுவும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்க வேண்டாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப பூஸ்டப்பாக இருந்துகிட்ருக்கு, ரொம்ப ஆதரவாகவும் இருந்துகிட்ருக்குங்கிற சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேருங்கிறத சொல்லிவிட்டு நான் என்ன கெஸ் கொடுத்துருக்கேங்கிறத ஒரு கிளாஸ் நம்ம போய் பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 5ஆம் தேதியோட கெஸ்ஸிங் கொடுத்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கெஸ் கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நமக்கு சின்ன ஒரு கால்குலேஷன் மிஸ்டேக்ஸ் மட்டும்தான், மிஸ்டேக்ஸ் கிடையாது. 9க்கு நான் நேற்றே சொல்லியிருந்தேன் 9 கண்டிப்பாக 100% பாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட் 1லே 9 எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட் 2ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7ங்கிற ஆப்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி டிஜிட் 3 டேரெக்டாகவே டிஜிட் 3ல தான் பாஸ் ஆகிருக்கு. 8ங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாஸ் பாஸ். அது மட்டும் இல்லாமல் 5ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டிலேருந்து செலக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஆனால் நம்ம கொடுத்துருக்கிறது 4th போர்டில் கொடுத்துருந்துருக்கணும். ஸோ நம்ம கால்குலேஷனில் வந்தது இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துல 5 வரனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால்குலேஷன் நான் இங்கேயே நிறுத்தியாச்சு. ஸோ அப்படியெல்லாம் ஏ போர்டுக்கு நான் கொடுத்துருக்கேன். இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போர்டுக்குள்ளே வர நம்பர் தான். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல 5, 8, 7 நிறைய இடத்துல யூஸ் பண்ணி டாமினேஷன் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பேன். அதுதான் சொன்னேன், இதில் இருக்கிற நம்பர் இதில் இருக்கும், இன்டர்சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த மிக்சிங் நம்பர்ஸில் நான் சொல்லும்போது மிக்சிங் நம்பர்ஸ் இன்டர்சேஞ்ச் தான். இங்கே இருக்கிற நம்பர் இங்கே எடுத்து கொண்டே கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். இதுக்குள்ளே இன்டர்சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள் நண்பர்களே, 58ங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 87ங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 2 போர்டுக்குள்ளேயுமே இன்டர்சேஞ்ச் பண்ணியிருந்தாலே கண்டிப்பாக நம்மளுக்கு 100% சான்சஸ் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 9 பார்த்தீங்க அப்படின்னா 9 5 5 9 நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் நேரம் தான் நமக்கு டெய்லியுமே சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஓடி போயிடுது. ஸோ கண்டிப்பாக இதை மாடிஃபை பண்ணி இன்றைக்கி வர்ற ரிசல்ட் நல்லபடியாக பண்ணலாம்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஆல் போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 7 பாஸ் ஆகும்னு சொல்லி போட்டிருந்தேன். அதில் 7 வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாகவே பாஸ் ஆகிருக்கு. 10ல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேலண்டர் கெஸ்ட்லும் இது பார்த்தீங்க அப்படின்னாக்க 8 மட்டும்தான் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 5 யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டட் நம்பர்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5, 8, 7, 9 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா 7, 5 யூஸ் பண்ணியிருக்கிறோம். பவர் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 7க்கு 5க்கும் சான்ஸ் இருக்குது. இங்கே இருக்கிற நம்பர் தூக்கி இங்கே வச்சுருக்கலாம். அப்போ 7, 5, 9 ஒரே போர்டுக்குள்ள வந்திருக்கும். 8 மட்டும் தான் இங்கே மிஸ் ஆகியிருந்திருக்கும். 8 கூட ஒரு போர்டில் வச்சுருந்து பாக்ஸ் ஆஃபீஸ் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அதனால தான் சொல்கிறேன். எப்போதுமே நான் கொடுக்குற வெறும் 6 நம்பர் இதில் ஒரு 3 நம்பர் கொடுத்துருப்போம். என்னைக்காவது தான் வந்து கேலண்டர் கெஸ் கொடுக்குறோம்.
இருந்தாலும் இந்த மொத்தம் 6 நம்பர் இருக்குது. இந்த 6 நம்பரில் ஒரு 4 நம்பர் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு சின்ன சின்ன கால்குலேஷன் மிக்சிங் கால்குலேஷன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்பர் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணாலே போதும், கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இன்றைக்கி என்ன நம்பர் வருங்கிறத பார்ப்போம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு அதாவது உங்களுக்கும் நல்ல விஷயங்கள் புரியுங்கிறத சொல்லிவிட்டு கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாத நண்பர்களே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற சொல்லிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஓரோ சப்ஸ்கிரைபும் நமக்கு ரொம்ப வெற்றியை கொடுக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 3 டிஜிட் கெஸ்ஸிங்ஸ் 4 டிஜிட் கெஸ்ஸிங்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட் 1ல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1க்கும் 0க்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதேமாதிரி டிஜிட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 2க்கும் 7க்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. டிஜிட் 3ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5க்கும் 3க்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. டிஜிட் 4ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6க்கும் 8க்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் எப்போதுமே சொல்கிற மாதிரி தான் 9 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிப்பீட்டட் நம்பர், ஏன்னா வந்து ரன்னிங் நம்பர், அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போர்டில் எப்போதுமே ரன்னிங் நம்பர் கண்டிப்பாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி 7ம் பார்த்தீங்க அப்படின்னா ரன்னிங் நம்பர். இந்த 2 நம்பருமே பார்த்தீங்க அப்படின்னா ரன்னிங் நம்பர். இதுக்கு இடையில இருக்க பிட்வீன் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 8ம் சான்ஸ் இருக்குது. 8 வந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக அது கூட டாமினேஷன் ஆகி 5 வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் 8க்கும் 5க்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக நல்ல ஒரு லிங்க் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னாக்கா 9, 7, 8, 5, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 0, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6. இது கூட பார்த்தீங்கன்னா 5, 8, 9, 7 நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா காம்பினேஷனாக வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க 1 எடுத்துக்கலாம், 0 எடுத்துக்கலாம், 6 எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன். அதே மாதிரி 9 எடுக்கிறீங்க அப்படின்னாக்க 3, 5, 8 இந்த மாதிரி நம்பர் காம்பினேஷன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி 4 எடுக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி காம்பினேஷன் எடுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம மிக்சிங் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே கேர்ஃபுல்லாக கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். 4 டிஜிட் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னாக்க மிக்சிங் நம்பர், இந்த மிக்சிங் நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 1256 0 738, அதே மாதிரி 92 67ங்கிற ஒரு நம்பர் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 4558. இன்னைக்கு இப்போ டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி இந்த மாதிரி நம்பர் அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக அந்த மாதிரி நம்பர் வரும்னு சொன்னால் அது பாக்ஸ் ஆஃபீஸை யூஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா 3670ங்கிற நம்பர் இருக்குது. சம்மந்தம் இல்லாமல் ஒரு நம்பர் வரும்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த மாதிரி கால்குலேஷனில் மிக்ஸ் பண்ணி அடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த நம்பரையும் நீங்கள் பாக்ஸ் ஆஃபீஸாக யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே. ஏன்னா 67, 30 இந்த மாதிரி வரதுக்கு உண்டான கேட்டகரி வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஏறுவரிசை நம்பர் வருதுன்னு சொல்லிட்டுச்சுன்னா 25, 26 வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. டபுள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க 22ங்கிற ஆப்ஷன் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த நம்பரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் நம்பர் அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம் அந்த நம்பரை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 92, 67ங்கிற நம்பரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர். ஏன்னா 9 ரிப்பீட்டட், 7 ரிப்பீட்டட், 26ங்கிறது மட்டும் தான் இடையில மாறுது. ஸோ அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் நம்பர் வரதுக்குண்டான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம கால்குலேஷன் இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன கால்குலேஷன் வரும்னு தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம். கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு கமெண்ட்டும் நமக்கு சப்போர்ட்டாக இருந்துட்டு இருக்கு நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 0738, இந்த 0738 பார்த்தீங்க அப்படின்னா டாமினேஷன் நம்பர் தான். இந்த டாமினேஷன் நம்பர் வந்து 8ம் 7ம் ரிப்பீட்டடாக வர்றதுக்கும் இடம் இன்டர்சேஞ்ச் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பரும் ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 1256ங்கிற ஒரு நம்பர் இருக்குது. 1256ங்கிற நம்பரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வெல் தான். ஏன்னா 1 வச்சு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்பர் வருது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த நம்பர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த நம்பர் ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 டிஜிட் நம்பர் தெரியும் அப்படின்னு சொன்னால், மிக்சிங் நம்பர்ஸ் தெரியும்னு சொன்னால் நம்ம கொடுத்த கமெண்டையோ நம்ம கொடுத்த டிஜிட் நம்பர்ஸையோ கெஸ்ஸிங் நம்பர்ஸையோ அல்ல உங்களுக்கு என்ன நம்பர் தெரிஞ்சுன்னு சொன்னாலும் கண்டிப்பாக கமெண்டில் கொடுக்க மறக்க வேண்டாம். அதாவது நான் முன்னாடியே சொல்கிற மாதிரி விஷயம்தான். இன்றைக்கி வீடியோ பார்க்குறவங்க நாளைக்கு என்ன கமெண்ட் வருதுன்னு சொல்லுங்கள். நம்ம லைவ் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு சொன்னீங்க அப்படின்னாக்க நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் போடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கிறீங்க. சப்போர்ட்டிவ் பண்ணிருக்க அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்பவே நன்றிங்க சொல்லிட்டு அடுத்து நம்ம பார்க்க போகிறது பவர் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5, 8 டாமினேஷன் அதிகமாகவே வந்துட்டு இருக்கு இந்த கடந்த வாரங்களில். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5, 8 வரதுக்கு உண்டான வாய்ப்புகள், ரிப்பீட்டடாக வரதுக்கு வாய்ப்புகளும் அதிகம் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த நம்பர் ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி 6, 2, 4, 8 248 வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பரும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இம்பார்ட்டன்ட் மட்டும் இல்லை, இந்த நம்பர் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க
7 9 ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்கோம் அப்படின்னா 7 9 இன்டர்சேஞ்ச் ஆகலாம், இடம் மட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆகலாம். இடம் மட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இந்த 3 நம்பருமே பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்த நம்பர் தான். ஸோ 7 இது 8 மட்டும் தான் மாறி இருக்குது. ஸோ இந்த மாதிரி 8 மட்டும் மாற்றிட்டு கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறனால இந்த நம்பர் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த நம்பர் ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் மட்டும் இல்லை, பாக்ஸ் ஆஃபீஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். 54 97 இந்த மாதிரி வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கேலண்டர் கெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கேலண்டர் கெஸ்ட்டில் வந்துட்டு 6/3/2024 தேதி இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 6 3 கூட்டினா 9 வருது. ஸோ அதனால் வந்துட்டு இங்கே இருக்கிற வருஷத்தில் இருக்கிற 2ஐயும் எடுத்து போட்டாச்சு. 3வது மாதம் 8வது வருஷம். அப்படிங்கிறனால 8 வருஷத்தை கூட்டினா 8ங்கிறதுனால 9238ங்கிற ஒரு நம்பர் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கும் இந்த நம்பருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிங்க் நம்பர் தான். ஏன்னா இதில் வந்து 38 இருக்குது, இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2ம் 8 இருக்குது, 2ம் 8ம் இருந்துட்டு இருக்கு நண்பர்களே. ஸோ அதனால் கொஞ்சம் இந்த நம்பரை கொஞ்சம் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம் நண்பர்களே. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 8063ங்கிற நம்பர், 5741ங்கிற ஒரு டிஃப்ரெண்ட் நம்பர். ஏன்னா அந்த கேலண்டர் கெஸ்டிங்கில் டிஃப்ரெண்ட் நம்பர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் 5741ங்கிற ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஒரு சின்ன 2 நம்பர் எடுத்துக்கோங்க, இல்லைனா 3 நம்பர் எடுத்துக்கோங்க, இல்லைனா 4 நம்பர் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த 4 நம்பருக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன இன்டர்சேஞ்ச், இங்கே இருக்கிற நம்பர்லேருந்து இங்கே தூக்கி எடுத்துட்டோம், இங்கே இருக்கிற நம்பர் தூக்கி இங்கே வச்சுட்டோம், சின்ன சின்ன இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு நிறைய வாய்ப்புகள் பக்கத்துலேயே இருக்குது அப்படிங்கிற சொல்லிட்டு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆல் போர்டில் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் 8 9 5 இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இதில் வந்து கேட்டகரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 50-50 சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இது யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் நிறையவே இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் போது ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்நாள் பொன்னாளாக என் இனிய வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மாணிக் விஷன் டிவி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.